ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 3 month போஸ்ட் ப்ரெக்னன்சி வெயிட் லாஸ் ஜர்னி டே 46 தான் பார்க்க போகிறோம். சரி, இன்னைக்கு உங்களோட நாள் எப்படி போச்சு? நல்லபடியாக போச்சா? என்னென்ன சாப்பிட்டீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? சரி, எக்ஸசைஸ்லாம் பண்ணிங்களா? ஹோம் ஒர்க் அவுட்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? வாக்கிங் எவ்வளோ நேரம் பண்ணுறீங்க? 45 minutes தான் நடக்கிறீங்களா? சரி, நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? நான் இன்றைக்கி காலையிலே ஒரு 15 to 20 minutes வரை ஹோம் ஒர்க் அவுட் பண்ணேன். அதுக்கப்புறவு காலையில் கொஞ்சம் வாக்கிங் பண்ணேன். இன்றைக்கி நான் வாக்கிங் பண்ண ஸ்டெப்ஸ் கவுண்ட் வந்து 5712 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன். இன்றைக்கி நான் வெளியில் எங்கேயும் போகாததுனால இவ்வளோ தான் நடந்தது. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஸ்டெப்ஸ் கவுண்ட் கம்மி தான், ஏன்னா நம்ம வெளியில் எங்கேயும் போகலைல்ல. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி என்னெல்லாம் சாப்பிட்டேன்னா, மார்னிங் பீனட் சாலட் மாதிரி தான் எடுத்துக்கிட்டேன். அது எப்படின்னா, பீனட்டை பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் ஆனியன், சால்ட்டு, பெப்பர் போட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு எவ்வளோ கேலரினா 320 கேலரி. அதுக்கப்புறம் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ மாங்காய் சீசன் முடிய போதில்லை. ஸோ வீட்டில் மாங்காய் இருந்தது. அம்மா இங்கே வரும்போது கொண்டு வந்திருந்தாங்க, எங்கள் வீட்டுக்கு வரும்போது கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை பார்த்த உடனே கொஞ்சம் டெம்ட் ஆகிட்டே இருந்தது. அது பழுக்கவும் இல்லை, காயாகவும் இல்லை, ரெண்டுக்கும் இடையில இருந்தது. ஸோ அதை எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி சால்ட்டு, அடுத்தது சில்லி பவுட்ரு எல்லாம் போட்டு கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு ஜீரகம், ஆனியன் போட்டு அதை கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேன். அந்த மாங்காய் மிக்ஸ்க்கு வந்து எவ்வளோன்னா 220 கேலரி. அடுத்தது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் லஞ்சு வீட்டில் சாப்பிட்ருக்கோம். இன்றைக்கி அதனால் ஃபிஷ் கறி வச்சு செய்திருந்தோம். ரைஸு, ஃபிஷ் கறி, அதுக்கு ஒரு ஃபிஷ் பீஸ் வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன், குழம்புல உள்ளது. அடுத்தது எக் புர்ஜி, அது வச்சு எடுத்திருந்தோம். ஸோ அதுக்கு இப்போ எவ்வளோ கேலரின்னு பார்க்கலாமா? ரைஸுக்கு 240 கேலரி, ஃபிஷ் கறி அண்ட் ஃபிஷ் பீஸ்க்கு 240 கேலரி, எக் புர்ஜிக்கு 140 கேலரி. இன்றைக்கி லஞ்சு மட்டும் நான் எடுத்துக்கிட்டது 620 கேலரி. அதுக்கப்புறம் டின்னருக்கு 2 வீட் தோசை தான் எடுத்துக்கிட்டேன். கோதுமை மாவு வாங்கி அதில் தான் கலக்கி அதை வச்சு தான் சாப்பிட்டோம். அதுக்கு மதியம் வச்சு ஃபிஷ் கறி வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். ஸோ அதுக்கு வந்து கேலரி 360 கேலரி. அடுத்தது ஸ்நாக்ஸுக்கு ஈவினிங்க்கு என்ன எடுத்துக்கிட்டேன்னா, பாப்கார்ன் தான் எடுத்துக்கிட்டேன், அது 60 கேலரி. அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன்ல, இன்றைக்கி வந்து 2 கிளாஸ் மில்க் தான் இன்னிலேருந்து எடுப்பேன். அதோட காலையில் வந்து ஏதாவது ஒரு ட்ரிங்க் எடுப்பேன்னு சொன்னேன்ல. ஸோ இன்றைக்கி 2 கிளாஸ் மில்க் தான் எடுத்துக்கிட்டேன். அது எப்பப்போ எடுத்துக்கிட்டேன்னா, ஈவினிங்கும் நைட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். மார்னிங் என்ன வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுக்கலான்னு நானும் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். அதில் எனக்கு இது ஓகேவாக இருந்துச்சு. ஜீரா ஜிஞ்சர் வாட்டர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணி இன்றைக்கி நான் அதுதான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு இது வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது, எனக்கு குடிக்கிறதுக்கும் ஓகேவாகவும் இருந்தது. ஸோ நான் இதுதான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு வந்து 5 கேலரி. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஃபுல்லாக நான் எடுத்துக்கிட்ட கேலரியோட அளவு வந்து 1845 கேலரி. நம்மளோட டார்கெட் என்ன? 1600 to 1800 கேலரி. இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டது 1845. கொஞ்சம் 45 கேலரி கூடுதல் தான் இருக்குது, ஆனாலும் ரொம்ப கூடலை. அதனால் எனக்கு கொஞ்சம் ஓகே தான். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ நியூட்ரிஷன்ஸ் எடுத்திருக்கோம்னா, ப்ரோட்டீன் வந்து 70 கிராம் எடுத்திருக்கோம், ஓகே தான், கரெக்டாக எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் கார்ப்ஸ் வந்து 170 கிராம் எடுத்திருக்கோம், அதுவும் ஓகே தான். அடுத்தது ஃபேட் வந்து 79 கிராம் எடுத்திருக்கோம். எதனாலனா நம்ம பீனட் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கோம்னு நினைக்கிறேன். இது வந்து நல்ல கொழுப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் கொஞ்சம் நிறைய வந்துட்டுன்னு நினைக்கிறேன். பீனட் கொஞ்சம் கம்மி பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபைபர் 21 கிராம் வந்திருக்கு, அது நார்மலாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டது இவ்வளோ தான், சரியா? அதோட நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். நேற்று நான் வெயிட் அப்டேட் பண்ணேன், ஆனால் நான் அதை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணலை, வீடியோவாக எடிட் பண்ணி போடலை. ஏன்னா நேற்று ரொம்ப டயர்டாக இருந்ததுனால நானும் அதை கவனிக்காமல் விட்டுட்டேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நான் வந்து அதை அட்டாச் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் இருந்த வெயிட் வந்து 63,600. அதுக்கப்புறவு இப்போ நான் இருக்க வெயிட் வந்து 58-55. அதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? இப்போ நம்ம வந்து எத்தனை கிலோ குறைஞ்சிருக்கோன்னா, தோராயமாக 5 கிலோ குறைஞ்சிருக்கோம். சரி, நீங்கள்லாம் எத்தனை கிலோ குறைஞ்சிருக்கீங்க அதை கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? இன்றைக்கி நான் இதோட வீடியோவை நிறுத்திக்கிறேன், ஏன்னா என்னால் ரொம்ப பேச முடியலை. ஸோ பாய் பாய். நாளைக்கு என்ன சாப்பிட்டேன்னு நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம்.